Hi, welcome to ASI Tech channel. Machine Learning in தமிழ்ங்கிற டுட்டோரியல் சீரீஸில் இன்றைக்கி நம்பை ப்ராக்டிக்கல் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கூகுள் கோலாப்ங்கிற வெப் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இருங்க, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி சைன்இனில் இருக்கிறதுனால இன்கோக்னிட்டோ ஓப்பன் பண்ணும். கூகுள் கோலாப் கூகுள் கோலாப் ஃபஸ்ட்டு சர்ச்சில் போங்க. ஓகே, கூகுள் கோலாப் வெல்கம் பேஜ் வந்துருச்சு. இதில் இதை பற்றின விவரங்கள்லாம் இருக்கும். இப்போ படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆரம்பத்தில். கூகுள் கோலாப்புக்கு வந்து 0 கன்ஃபிகரேஷன் ரெக்கார்டு எல்லாமே இதிலேயே ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். ஜிபியு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஈஸியாக நமக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுவோம். கூகுள் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு, கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டாக போட்டு அதான் இவ்வளோ நேரம். ஓகே, இப்போது நியூ நோட் புக் கொடுங்க. ஓகே, அன்டைல்டு. இதுதான் கூகுள் கோலாபோட இன்டர்ஃபேஸு. இது வந்து கோட் செல்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வந்து நம்ம கோடெல்லாம் எழுதி ரன் பண்ணுறதுக்கு. அதுமாதிரி இதிலே டெக்ஸ்ட் செல்னு ஒன்று வரும். இதில் வந்து நம்ம இந்த செல்லில் நம்ம எதை பற்றி எழுதுகிறோங்கிற விவரங்களை நம்ம இதில் எழுதிக்கலாம். ப்ராக்டிக்கல் ஆஃப் நம்பை. ஓகே, இப்போ இந்த செல்லை மேலே கொண்டு போனால் இதை கொடுத்திங்கன்னா மேலே போயிடும். ப்ராக்டிக்கல் ஆஃப் நம்பை இதுதான். இது வந்து நம்மளோட ஜூபிட்டர் நோட்புக் ஃபைலாக வந்து இதில் வந்து சேவ் ஆகும். அதான் PYNP பைத்தான் நோட்புக்ஸ். நமக்கு பேரை மாற்றிக்கலாம். நம்பை ப்ராக்டிக்கல், நம்பை _ practical.ipynp. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணணும்ல, நம்ம வேறு இடத்துக்கு வந்தோம்னாலே அது சேவ் ஆயிரும். இப்போ கோட் செல்லில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோட் செல்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பைச்சாமோ விஷுவல் ஸ்டுடியோ கூட எடுத்தோம்னா வருதில்ல, அதே தான். இதை வந்து நம்ம இதிலேயே ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இந்த ரன் பட்டனை கொடுத்தோம்னா ரன் ஆயிரும் நம்ம எழுதுகிற கோடு. அது கீழேயே அவுட்புட் வந்துடும். நம்ம அதுக்கு தேவையான விவரங்கள்லாம் மேலே எழுதி இதை வந்து ஒரு நோட் புக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து ஜூபிட்டர் நோட் புக்குன்னு நம்ம வந்து அனகோண்டாவோட இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலாம். நம்மளோட சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கூகுளோட கோலாபை யூஸ் பண்ணிக்கலாம். டீப் லேர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் ஒர்க் ஆகாது. அதுக்கு ஜிபியு வேணுங்கிறதுனால அதெல்லாம் கூகுள் கோலாபில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்பையை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு
import numpy. பைத்தானில் வந்து நம்ம இந்த நம்பையை வந்து சுருக்க பேரில் கூப்பிட்டுக்கலாம். நமக்கு பிடிச்சமான பேர் சாதாரண நம்ம வந்து நம்பையை என்பி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் numpy as என்பி. இப்போ இந்த இதில் என்ன ஜூபிட்டர் நோட்புக்கில் வந்து நமக்கு ஈஸினா நம்ம ஒரே ஒரு ஒரு லைன் கோட் மாத்திரம் எழுதிட்டு கூட அதை மாத்திரம் கூட நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இப்போ தான் சர்வரோட கனெக்ட் ஆகுது. ஓகே, இன்ஸ்டலேஷன் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அது பார்த்திங்களா, இப்போ இந்த நம்பையை நம்மளோட இந்த ஐடியில் இம்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த லைன் கோடை வந்து நம்ம இதே கோடில் எழுதி திருப்பி ரன் பண்ணலாம். இல்லை புதுசாக ஒரு கோட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை அழிச்சிருவோம். இப்போ வந்து நம்பையில் வந்து நம்ம அரேயை யூஸ் உருவாக்கணும். பைத்தான் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு நம்பை அரேயை உருவாக்குவோம். அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்பையோட சுருக்க பேர் என்பி டாட் அரே ஆஃப் நம்ம எந்த லிஸ்ட்டில் அரே உருவாக்கணுமோ அந்த லிஸ்ட்டை உள்ளே கொடுக்கணும். பைத்தான் லிஸ்ட்டு 1, 2, 3, 4 இந்த 4 எலமெண்ட் உள்ள ஒரு லிஸ்ட்டை வச்சு ஒரு என்பி அரே உருவாக்க சொல்கிறோம். ரன் பண்ணுவோமா? இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருவோம். அப்போ தான் நம்மளால் அந்த அரே யூஸ் பண்ண முடியும். அரே 1 ARR_1 ஈக்குவல் np.array. ரன் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ண இது வந்து உருவாயிரும். ஆனால் வந்து பிரிண்ட் ஆகாது. பார்ப்போமே. ஓகே, நம்ம அரே உருவாயிருச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த அரேயை நம்ம பார்க்குறோன்னா அதை பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃப் ARR_1. ஷிஃப்ட் ப்ளஸ் என்ட்ரு அடிச்சிங்கனாலும் அந்த செல் ரன் ஆகிரும், கோட் செல்லு. ஓகே, வந்துடுச்சு. இப்போ வந்து இது வந்து நம்பை லிஸ்ட் ஆக்கி கொடுத்துருச்சு. இந்த பைத்தான் லிஸ்ட்டை நம்பை அரே ஆக்கி கொடுத்துருச்சு. இது வந்து நம்பை அரே தானான்னு எப்படி பார்க்கலான்னா, நம்ம டைப் மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் ARR_1 numpy ND அரே, numpy n டைமென்ஷனல் அரே. இல்லை இந்த லிஸ்ட்டை மாற்றிருச்சு. ஓகேவா? இப்போது இதுக்கு இந்த numpy அரேக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ இதோட சைஸ் பார்க்கணுன்னா ARR_1 டாட் சைஸ் ப்ளஸ் என்டர். 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த சைஸ் வந்துருச்சு. ஷேப் பார்க்கலாம். 1 டைமென்ஷனல் அரேக்கு வந்து இது வந்து ஒரு கோலமாக இருக்கும். 2 டைமென்ஷனல் அரே தான் ஷேப் கரெக்டாக தெரியும். பார்க்கலாம். ARR_1 டாட் ஷேப். ஓகே, ஷிஃப்ட் என்டர். 4 இது வந்து ஒரு 4 ரோவாக எடுத்திருக்கு. 4 ரோ கோலம் ஒன்றும் இல்லை, ஏன்னா 1 டைமென்ஷனல் அரேனால டப்பிளில் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ ஒரு அரேயை np.array ஆஃப்ங்கிற மெத்தட் வச்சு உருவாக்கியிருக்கோம். அதோட டைப்பு ND அரே numpy.np அரே டைப் வந்திருக்கா செக் பண்ணியிருக்கோம். அரேயில் எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறத அரே டாட் சைஸ் மெத்தடை கொடுத்து செக் பண்ணியிருக்கோம். ஷேப் செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 2 டைமென்ஷனல் அரே உருவாக்கி பார்ப்போம். array_2 ஈக்குவல் numpy.array ஆஃப் பைத்தான் லிஸ்ட் ஒன்று உருவாக்கிவிட்டு அதுக்குள்ளே கொடுத்துருவோமா? லிஸ்ட் ஈக்குவல்
இது 2 டைமென்ஷன் அரேங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அடுத்து அதுக்குள்ளே அடுத்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த எலமெண்ட் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 45 இது ஒரு எலமெண்ட்டு. அடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு, அடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு, செகண்ட் எலமெண்ட்டு 5, 6, 7, 8. ஓகே, அடுத்து ஓகே 2 டைமென்ஷனல் அரே. இது வந்து லிஸ்ட் பைத்தான் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 கொடுப்போம். லிஸ்ட்டுங்கிறது கீவேர்டு, லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1. இந்த லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1ங்கிற லிஸ்ட்டை வச்சு இந்த 2 டைமென்ஷனல் அரே உருவாக்குறோம். அப்போது இதுக்குள்ளே இந்த லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் 1 ப்ராக்கெட்டில் கொடுத்தோம்னா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் 2. ஓகே ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்களா, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு கோலம், இது ஒரு கோலம், இது ஒரு கோலம். இதான் 2 டைமென்ஷனல். அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு இது, இந்த லிஸ்ட்டு ஒரு 1 டைமென்ஷன், அதுக்குள்ளே ரெண்டாவது ஒரு லிஸ்ட்டு செகண்ட் டைமென்ஷன், ரோ அண்ட் கோலம் மாடலில். இப்போ இதோட சைஸை செக் பண்ணி பார்ப்போம். அடுத்த கோர்ஸில் எடுப்போம். ARR_2 dot size, shift enter, 8 elements. அடுத்து ARR_ shape கொடுத்து பார்ப்போம். ARR_ shape A விட்டோம். ARR_2 dot shape. ஓகே, ஷேப் 2 ரோ 4 கோலம் இருக்குது. 1, 2, 3, 4 4 கோலம், 1, 2 2 ரோ. ஷேப் வந்துருச்சு. ஓகே, அடுத்து இதுலேயே பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அடிப்படையான ஃபங்க்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, இனி நாளைக்கு 1s வச்சு 0s வச்செல்லாம் எப்படி அரேகளை உருவாக்குங்கிறது நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகே.